ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பொதுவாகவே நாம் அனைவரும் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்க வேண்டும் என்றாலும் முதலாவதாக விநாயகரை நினைத்து அவருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைப்பது வழக்கம். இதன் பின்னணியில் உள்ள ஒரு சிறிய ஆன்மீக கதையை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். விநாயகருக்கு மிகவும் உகந்த நாட்கள் வளர்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தியை சுக்ல சதுர்த்தி என்றும் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்றும் போற்றி வணங்குகின்றோம். விநாயகருக்கு ஏன் சிதறுகாய் போடுகிறோம்? ஒரு சமயம் விநாயகர் மகோர்கடகர் என்ற முனிவராக அவதாரம் எடுத்தார். அவதாரம் எடுத்த அவர் காசிப முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். முனிவராக அவதாரம் எடுத்த விநாயகரும் காசிப முனிவரும் ஒரு யாகத்திற்காக புறப்பட்டனர். அப்போது அவர்களை ஒரு அசுரன் தடுத்து நிறுத்தினான். விநாயகர் யாகத்திற்காக கொண்டு சென்ற கலசங்கள் மீது இருந்த தேங்காய்களை அந்த அசுரன் மீது வீசி எறிந்து அவனை வதம் செய்தார். நல்ல காரியமான யாகத்திற்காக செல்லும்போது வழியில் தடை செய்த அசுரனை தேங்காயை வீசி எறிந்து விநாயகர் தடையை நீக்கினார். இதன் பின்னணியில்தான் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் முன்னும் எந்த தடையும் வராமல் இருக்க வேண்டும், தடைகளை களைய வேண்டும் என்பதற்காகவே விநாயகருக்கு சிதறுகாய் போட்டுவிட்டு தொடங்குகிறோம். இன்றும் சபரி யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் யாத்திரை தொடங்கும் போது 18ஆம் படி ஏறும்போது ஐயப்ப தரிசனம் முடிந்து வந்த பிறகு விநாயகருக்கு சிதறுகாய் போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். விநாயகர் காட்டிய வழியிலேயே அவருக்கு தேங்காய் உடைத்து நல்ல காரியங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும் என வேண்டி நாம் இதை செய்கிறோம். மேலும் சிதறுகாய் உடைக்கும்போது நம் பாவங்கள் நீங்குகின்றன என்பதும் ஒரு ஐதீகம். இதோடு சேர்த்து நாம் தினமும் காலை மாலை சுவாமி நமஸ்காரம் செய்யும் சமயம் சக்தி வாய்ந்த மகா கணபதி மந்திரம் சொல்லி வழிபட்டால் நம் மனம் தெளிவடையும், வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படும், தடைபட்டு இருந்த சுப காரியங்கள் விரைவில் நடந்தேறும். விநாயகர் மகா கணபதி மந்திரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன், அதையும் பார்த்து சொல்லி பயன்பெறுங்கள். அந்த மந்திரம் என்னவெனில், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை அல்லது 24 முறை அல்லது 54 முறை அல்லது 108 முறை, இதில் எது முடியுமோ அதன்படி சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். காரிய சித்தி ஏற்படும், தடைபட்ட காரியங்கள் விரைவில் நல்லபடி நடந்தேறும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.